ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்னோட ஸ்டூடெண்ட், ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட் கலைவாணி. இவங்க வந்து இப்போ பிளவுஸோட வெயிஸ்ட் பேண்ட் மார்க் பண்ண போறாங்க. ஸோ வெயிஸ்ட் பேண்ட் மார்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். வெயிஸ்ட் பேண்டோட மெஷர்மெண்ட் இந்த இடம் இருக்கு பாருங்க, வெயிஸ்ட் பேண்ட். இது வந்து நம்ம அதிகமா வச்சோம்னாலும் கரெக்டா நம்மளுக்கு போடும்போது செட் ஆகாது, கம்மியா வச்சாலும் செட் ஆகாது. இப்போ அதிகமா வச்சீங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் போட்டதுக்கு அப்புறம் இந்த பிளவுஸோட வெயிஸ்ட் பேண்ட் இப்படி திரும்பிக்கும், பின்னாடி திரும்பிக்கும். கம்மியா வச்சோம் அப்படின்னா இப்படி பிளவுஸ் நம்ம போட்டதுக்கு அப்புறம் இப்படி மேலே ஏறிடும், நம்மளோட செஸ்ட்டுக்கு மேலே ஏறிடும். ஸோ இந்த மாதிரிலாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம வெயிஸ்ட் பேண்டோட லென்த் வந்து எவ்வளவு வைக்கணும், எவ்வளவு வச்சா கரெக்டா இருக்கும், நம்ம போடும்போது நம்மளுக்கு கரெக்ட் ஃபிட்டிங்ல நம்ம எப்படி தச்சோமோ அதே மாதிரியே திரும்பாம கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். வெயிஸ்ட் பேண்ட், சரியா? இந்த வெயிஸ்ட் பேண்ட் வந்து நம்ம எதுக்காக வைக்கிறோம்னா கப்புக்கு கீழே ஒரு சப்போர்ட்காக இதை அட்டாச் பண்றோம். இது வந்து இன்னொரு விஷயத்துக்காகவும் நம்ம அட்டாச் பண்ணுவோம். பேக்கோட போர்ஷன் இருக்குல்ல, அதையும் ஃப்ரண்டோட போர்ஷனையும் ஈக்குவலா ஜாயின் பண்ணுவோம். நம்ம பேக் லென்த்தும் ஃப்ரண்ட் லென்த்தும் ஈக்குவலா இருக்காது. ஸோ ஈக்குவல் பண்றதுக்காகவும் இந்த வெயிஸ்ட் பேண்ட் இருக்கு. ஸோ இந்த வெயிஸ்ட் பேண்டோட மெஷர்மெண்ட் எப்பவுமே எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 to 2.5 inches. யூஸ்வலா எல்லாருக்குமே அது செட் ஆகும். எல்லாருக்குமே 2 inches இல்ல 2.5 inches வச்சிடலாம் நம்ம. ஒருவேளை ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க 3 inches போகலாம். இல்ல ரொம்ப ஹைட் கம்மியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1.5 inch போகலாம். ஆனா அது ரேர் கேஸ் தான். யூஸ்வலா எல்லாருக்குமே 2 inches இல்ல 2.5 inches நீங்க எல்லாருக்குமே வைக்கலாம். ஏன்னா இந்த சைடு வந்து வெயிஸ்ட் பேண்டோட சைஸ் வந்து 2.5 சொல்லியிருக்கோம். இங்க எடுக்கும் போது ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஸோ இங்க வந்து 3 inches எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து 2.5 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம். சரியா? இப்போ வந்து நம்ம வெயிஸ்ட் மார்க் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம், பேப்பர் அன்இவனா இருக்கிறனால. அடுத்து வந்து இங்க பாருங்க, உங்களோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 7.5 வருது அவங்க வெயிஸ்ட். ஸோ 7.5ல ஒரு மார்க். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. 7.5ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு. இப்ப இங்க 3 inch மார்க் பண்ணிருக்கோம், இங்க 2.5 மார்க் பண்ணிருக்கோமா? அப்ப இந்த இடத்துல அப்படியே ஒரு கனெக்ஷன். இப்ப வெயிஸ்ட் பேண்ட் வந்து வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைனா இருக்காது, ஒரு கர்வ் இருக்கும். சரியா? இந்த கர்வ் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க பாருங்க, இது வந்து 7.5 இருக்கா, இதுல ஒரு ஹாஃபா மடிச்சுக்கோங்க. இன்ச் டேப் ஹாஃபா மடிச்சீங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. மிட் பாயிண்ட்ல ஒரு மார்க். சரியா? இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1/2 inch கீழே ஒரு மார்க். இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிஸ்ட் பேண்ட் ரெடி ஆயிரும். ஸ்லைட் கர்வ் இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். இப்ப பாருங்க, ஸ்லைட் கர்வ் வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே வரைஞ்சிருங்க. அதே மாதிரி இந்த சைடும் வரைஞ்சிருங்க. ஸ்லைட் கர்வ் அப்படி இருந்தாலே போதும். அவ்வளவுதான், நம்ம வெயிஸ்ட் பேண்ட் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வெயிஸ்ட் பேண்டோட லென்த் எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னா 2.5 inches. வெயிஸ்ட் பேண்டோட வித் இந்த வெயிஸ்ட் எவ்வளவு வச்சிருக்கோம்னா 7.5 inches. இதுல இந்த சைடு வந்து 3 வச்சிருக்கோம். பிளவுஸோட ரெடி பேப்பர் பேட்டர்ன் நான் சேல் பண்றேன். 30 செஸ்ட் சைஸ்ல இருந்து 44 செஸ்ட் சைஸ் வரலும் மொத்தமா 15 செஸ்ட் சைஸ்க்கு பேப்பர் பேட்டர்ன் ரெடியா இருக்கு. நார்மல் பிளவுஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ் ரெண்டுத்துக்குமே ரெடியா இருக்கு. இந்த பிளவுஸ் பேட்டர்ன் வாங்கி நீங்க பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.